ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோயோ டிவி. இப்போ நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாகற்காயை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு டிஃபனுக்கு தொட்டுக்கிற மாதிரியும் இல்லை சாதத்துக்கு பிசைஞ்சுக்கிற மாதிரியும் ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு வேர்க்கடலை கப் நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலை நம்ம சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு அந்த பக்குவத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஒரு வேர்க்கடலை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி தோல் எடுக்கணும். இது மாதிரி தோல் எடுத்தால் வேர்க்கடலை வறுபட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நெக்ஸ்ட் ஒரு பேன் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. எந்த ஆயில் வேணுமாலும் ஊற்றிக்கலாம். 1 கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நீங்கள் வேர்க்கடலை எடுத்தீங்களோ அந்த கப்லேயே தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. 4 ஸ்பூன் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காயை இது மாதிரி பொன்னிறமாக கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. போதும். இப்போ இந்த அளவு கலர் மாறினா போதும். இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். வறுத்த வேர்க்கடலையே இது மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் இந்த வறுத்த வேர்க்கடலை அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தேங்காய் துருவல் வணக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா பெசரி எடுத்துக்கலாம். நல்லா கை வச்சு பெசரி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்ற தேவையில்லை, எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆனால் போதும். இப்போ இந்த அளவுக்கு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலா கலந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை நான் இப்போ பாகற்காயை பெரிய பாகற்காயை 2ஆக வெட்டிக்கோங்க. 2ஆக வெட்டிட்டு இந்த சைடும் சென்டரில் 2 சைடும் கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு அடி வரைச்சும் வெட்டக்கூடாது, இந்த ஸ்டஃப் வெளியே போயிடும். இப்போ பொறுமையாக இதுக்குள்ளே நீங்கள் ஸ்டஃப்பை இன்சர்ட் பண்ணுங்கள். 2 சைடுமே பொளந்து இது மாதிரி வைங்க. கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்க, அடியில் இருக்கிறது பிஞ்சிற போது. கொஞ்சம் பிஞ்சு பாவக்காயாக வாங்கிக்கிட்டிங்கன்னா உள்ள விதையே இருக்காது. அவ்வளோதான். இது மாதிரி எல்லா பாவக்காயும் வச்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் எல்லா பாகற்காயும் வச்சு எடுத்திருக்கேன். ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஒரு பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, ஆனியன் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தக்காளி சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா வணங்கட்டும். இதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணங்கட்டும். அந்த ஆனியன் கலர் கொஞ்சம் பொன்னிறமாக மாறட்டும். இப்போ பாருங்கள், மாறிடுச்சு. இப்போ இந்த ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பாகற்காயை இதில் போடலாம் ஒன்றொன்னா. அது உடையெல்லாம் உடையாது. இப்போ இதில் மீதி அந்த ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அதை மேலே எடுத்து தூவிடலாம். மீதி இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம்.
நீங்கள் கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஓகே பரவாயில்ல. இல்லைன்னா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் மேலே எக்ஸ்ட்ரா இருந்து போட்டோன்னா இன்னும் டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 கப் இல்லை 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பாகக்காய் வந்து வேகட்டும். அவ்வளோதான், இப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அது நல்லா ஓரளவு வேகட்டும். அப்பப்போ கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். பாத்திரம் போட்டு மூடி வச்சிடலாம். அது மாதிரி பாகக்காய் வந்து ஓரளவு நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த டைமில் வந்து கொஞ்சம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்டஃப் வைக்கிறதுக்கு வந்து சால்ட் ஆட் பண்ணோம். நம்ம ஆனியன் அதுக்கு இந்த தண்ணி ஊற்றுனதுக்கெலாம் நம்ம சால்ட் போடல. அதனால தேவையான அளவு நான் வந்து 1/2 ஸ்பூன் சால்ட் போட்டிருக்கேன். நீங்கள் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் குக் ஆனால் அவ்வளோதான், ரெடி ஆயிரும். இது வந்து நீங்கள் வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே பிசைஞ்சு சாப்பிடலாம். சப்பாத்திக்கெலாம் ரொம்ப சூப்பரான ஒரு சைடிஷ். பாகக்காய் வந்து அந்த அளவு கசப்பு தெரியாது. நீங்கள் இது மாதிரி பண்ணிங்கன்னா குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், அந்த ஸ்டஃப்லாம் உள்ளே அப்படியே தான் இருக்கும், வெளியெல்லாம் எதுவுமே வராது. இன்னும் 2 நிமிஷம் குக் ஆகட்டும். ஓகே, 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா அழகாக இந்த ஸ்டஃப் வச்ச பாவக்காய் வந்து வெந்துருச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுன்ற சிம்பிளை செலக்ட் பண்ணிக்கிட்டா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் வந்து தவறாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.